அனைவருக்கும் வணக்கம். 78 ஆண்டுகளுக்கு பிறகு ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை மிக அதிசக்தி வாய்ந்த அமாவாசையாக தான் இருக்குது. இந்த அமாவாசையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அமாவாசையில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். எப்படி விரதம் இருப்பதால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆனி அமாவாசையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா சூரியன், சுக்கிரன், தன வாக்குஸ்தானத்தில் புதன், சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி, சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் செவ்வாய், அயன சயன யோக ஸ்தானத்தில் குரு என கிரகங்கள் இருப்பதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முயற்சிகள் எந்த ஒரு காரியத்திலும் லாபம் உண்டாகும். பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் மூலம் நன்மை உண்டாகும். எதை விரும்பினாலும் அது கிடைக்கும் வழி தெரியும். தொலைதூரத்தில் இருந்து வந்த நல்ல ஒரு தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வழக்குகளில் சாதகமான போக்கு காணக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் அவ்வப்போது ஏதாவது சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு மாறியும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. செல்வாக்கை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. உறவினர்கள், நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. விட்டு கொடுத்து நடப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்குது. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த பணவரத்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது. மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு இருக்குது. பெண்கள் எந்த ஒரு காரியத்திலும் திறன்பட செய்து முடிப்பீங்க. அரசியல்வாதிகள், தொண்டர்கள் தேவையான பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்குது. கலைத்துறையிற்கு புதிய வேலை வாய்ப்புகள் தரக்கூடியதாக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி நீங்கள் வழிபட்டு வர உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். மனோதைரியம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசியில் மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தனவரவுகள் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பக்தி பரவசங்கள் கேட்பதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். முன்பின் தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு உதவ முன் வருவாங்க. மேடை பேச்சாளர்கள் அவர்களின் பேச்சு வண்ணமையால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். புதிய வியாபார தொடர்புகள் மூலம் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படும். பதவி உயர்வின் மூலம் பயணம் உங்களுக்கு அடையக்கூடியதாக இருக்குது. புதிய வியாபார தொடர்புகள் எதிர்பார்ப்புக்கு மேல் உங்களுக்கு லாபம் குவியக்கூடியதாக இருக்குது. திட்டமிட்டபடி புதிய விவகாரங்களை செய்து முடிப்பீங்க. இதன் காரணமாக வருவாய் ஓரளவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைத்து மகிழக்கூடியதாகவும் புகழும் பெருமையும் வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த அமாவாசை பிறகு பொருளாதாரத்தை பொறுத்தவரை அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீங்க. இதன் காரணமாக உங்களுடைய காட்டில் பணமழை கொட்டும். மன மகிழ்ச்சி, பகையை வெல்லும் திறன் ஆகியவை ஏற்படும். வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு அனுபவங்களையும் கற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு வரவை விட செலவுகள் அதிகரிக்கும். ஆதலால் பிறரிடம் கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். தீய தொடர்பு ஏற்பட்டு வீண் பிரச்சனைகள் எழலாம். அரசு வகையில் தொல்லைகள் ஏற்படலாம். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் வரவேற்கக்கூடியதாக இருக்குது. காரியங்கள் கைமீறி போதும். திட்டங்களில் மாற்றங்களை புகுத்தி தீர்மானங்களை திரும்ப ஆராய்ந்து கணக்கிட்டு காரியங்களை நிறைவேற்றுவீங்க. இதன் காரணமாக தொழிலில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். நிகழ்வுகளின் போக்கிலேயே சென்று அதன் ராகம் தாளம் மாறாமல் உங்கள் குறிக்கோள்களை எட்டுங்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்பதை தவிர்க்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.
அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை சூரியன் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய வருமானத்தை கெடுக்கும் சில உறவுகள் கழுகுகள் வட்டமிடுவது போல் இதனால் அதை விரட்டி அடித்து வெற்றி காண்பிப்பீங்க. படு வேகமாக வளர்ச்சியை தரும் ஆன்லைன் வர்த்தகங்களில் அதிகமாக ஈடுபடுவீங்க. செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்காரு. எந்த காரியத்தை எதிர்பார்த்தும் வெளியூர் செல்லாதீங்க, அதில் இடையூறு உண்டாகும். புதன் 1, 2ஆம் இடத்துல இருக்காரு. கல்லூரி பேராசிரியர்களால் மிகுந்த பெருமை அடைவீங்க. மாணவர்களின் கல்வித்திறன் அதிகரிக்கும். குரு 12ஆம் இடத்துல இருக்காரு. அரசு ஊழியர்களுக்கு வேலை மாறுவதில் ஏற்படும் பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கு. சுக்கிரன் 1ஆம் இடத்துல இருக்காரு. வீட்டில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். வியாபார சிக்கலை பேச்சுவார்த்தைகளால் தீர்ப்பீங்க. சனி 9ஆம் இடத்துல இருக்காரு. வேலை காரணமாக குடும்பத்தை பிரிந்து செல்வீங்க. ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. திடீர் பணவரவு உண்டாகும். கேது 4ஆம் இடத்துல இருக்காரு. பிள்ளைகளில் கல்விக்கு நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை தொட்ட காரியங்கள் துலங்கும் என்றால் உடல்நல கவனம் தேவை. நண்பர்கள் உதவி கேட்டு வருவாங்க. தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த செலவுகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனைவிகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். மகா விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய சிரமங்கள் குறையக்கூடியதாக இருக்கு. மிருகசீரிஸில் பிறந்தவர்கள் இந்த மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மிதுன ராசிக்காரர்களின் குணங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்களுடைய காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மேஷம், சிம்மம், துலாம், தனுசு மற்றும் கும்பம் ஆகியவை நட்பு ராசிகளாகவும் மற்ற அனைத்தும் பகையாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் எதையாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. சிந்தனைகளை செயல்படுத்த வேண்டும் என்று நினைப்பாங்க. ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள் என்பதால் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுபவர்களாக இவர்கள் இருப்பாங்க. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். இவர்களுடன் நெருங்கி பழகவர்களுக்கு மட்டுமே இவர்களை புரிந்து கொள்ள முடியும். அதே சமயத்தில் எளிதில் மாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. யாருக்கும் அடிபணியாத தன்மை இவர்களிடம் காணப்படும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைகளுக்கு நீதி வழங்கக்கூடியவர்கள். குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பம்பரம் போல் சுழன்று வேலை செய்பவர்களாக இருப்பாங்க. எப்பொழுதும் சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டாங்க. இருப்பினும் சில சனி பயிற்சி நடைபெறும் பொழுது சோம்பலாக காணக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்கள் யாருடைய தயமும் இல்லாமல் தனிமையாகவே வாழ நினைப்பாங்க. குறிப்பாக யாரிடமும் உதவி என்று கேட்டு நிற்க மாட்டாங்க. ஆனால் தங்களிடம் யாராவது உதவி என்று கேட்டு வந்தார்கள் என்றால் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை விட்டுவிட்டு அவர்களுக்கு உதவி செய்துவிட்டு தான் அடுத்த வேலையை செய்பவர்களாக திகழ்வாங்க. இவர்களை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைத்தால் அதை கண்ணும் கருத்துடனும் இவர்கள் செய்து முடிப்பாங்க. அதிக ஞாபக சிந்தனை உடையவர்கள் என்பதால் இவர்களுக்கு ஏதாவது ஒன்றை சொன்னாலோ அல்லது கேட்டால் அதை உடனே புரிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்களாக திகழ்வாங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் அவற்றில் நிதானமாக இருப்பாங்க. எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருப்பாங்க. இவர்கள் விரும்பியதை வெறியுடன் அடையும் தன்மை கொண்டவர்கள். பிறரை கேலியும் கிண்டலும் செய்வது என்பது இவர்களுக்கு பிடித்தமான விஷயம். ஆனால் ஆடம்பரமான வாழவை மிகவும் ஆசைப்படுவார்கள். அனைத்து சுபகோகங்களையும் பெற்று இவர்கள் வாழ நினைப்பாங்க. கருணை நிறைந்தவர்கள். பெற்றோர்களை அதிகம் நேசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவர்கள் சேமிப்பில் அதிக ஆர்வம் காட்ட மாட்டாங்க. எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை செலவு செய்து விடக்கூடியவர்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.